ஊழலை தடுப்போம், வளர்ச்சி அடைவோம். ஊழல் கண்காணிப்பு வாரத்தை முன்னிட்டு சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ். விமலா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வரும் காலம் வல்லரசாக மாற வேண்டுமென்றால் ஊழலில்லா உலகம் செய்வோம் என்பதை கருத்தில் கொண்டு ஊழல் கண்காணிப்பு வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. ஊழல் தடுப்பு குறித்து சட்டம் சொல்வது என்ன என்பதை பற்றி விரிவுபடுத்த நம்முடன் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ். விமலா அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்கும் வணக்கம் மேடம். இந்த ஊழல் தடுப்பு வாரம் ஏன் கொண்டாடப்படுகிறது மேடம்? அதுக்கான நோக்கங்கள் என்ன? நீங்க ஆரம்பிச்ச உடனே ஒரு நல்ல கேள்வியில தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்தியாவினுடைய இரும்பு மனிதர்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு தான் குஜராத்தில் உலகத்திலேயே மிக உயர்ந்த ஒரு சிலை இருக்கு. ஏன்னா இந்தியர்களாகிய நாம் மதிக்கிறது நேர்மையை. நேர்மையினுடைய உயரம் சிகரம்னு சொன்னா அவர் தான். அவர் பிறந்த நாள் அக்டோபர் 31. அந்த அக்டோபர் 31 உள்ளடக்கிய ஒரு வாரம் தான் விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக்னு சொல்லுவோம். ஊழல் ஒழிப்பதை விழிப்புணர்வாக கொண்டாடக்கூடிய ஒரு வாரம். இந்த ஊழலை ஒழிக்க யார் யார் முற்படணும், எப்படி முற்படலாம், எப்படி இந்த ஊழலை ஒழிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை இந்திய மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற ஒரு வாரம் ஊழல் விழிப்புணர்வு வாரம். ஊழல்னா என்ன மேடம்? ஒரு பணம் கொடுக்கறது மட்டும்தான் ஊழலா, அல்லது வேறு எவ்வகையில ஊழல் உள்ளது மேடம்? பணம் கொடுப்பதை ஊழல் அப்படின்னு நம்ம எல்லாருமே புரிஞ்சிட்டு இருக்கோம். அது ஒரு காலம். அது கண்ணுக்கு தெரிந்த விதத்திலான ஒரு ஊழல். அதை தாண்டி கண்ணுக்கு தெரியாத, மனுஷனை புரிஞ்சிக்க முடியாத வகையிலெல்லாம் ஊழல் பல்வேறு வடிவங்கள்ல பல்வேறு விதத்துல ஊழல் இருக்கு. அதெல்லாம் ஆரம்ப காலத்துல இருந்த சட்டம் என்ன சொல்லுச்சுன்னா, பணம் வாங்குறது மட்டும்தான் ஊழல் அப்படின்னு சட்டம் சொல்லுச்சு. அதுக்கு பிறகு எந்தெந்த விதங்கள் எல்லாம் ஊழல் வெளிப்படுதுங்கிறத கண்டுபிடிச்சு சட்ட திருத்தம் கொண்டு இப்போ நிறைய விஷயங்களை ஊழல்ல கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா அதிகார துஷ்பிரயோகம், அதிகாரத்தை தவறான முறையில பயன்படுத்துறது. ஒரு விஷயம் சொல்றோம்னா, ஆரம்ப காலத்துல எல்லாம் ஒரு ரூல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரூலை மாத்தியோ இல்ல அந்த ரூலை வளைச்சோ அந்த ரூலை மீறி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு காலம். அது போய் ரூல் படி செய்யணும்னா கூட அவங்க கடமையை அவங்க செய்யறதுக்கே கூட இப்ப லஞ்சம் கேட்கிற காலம் வந்தாச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த பணத்தை தாண்டி இந்த பரிசு வாங்கிறது. உங்களுக்கு மரியாதை செய்யறதுக்காக நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி பூ பழம் கொண்டு வரேன்னு ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அதில் ஒரு கோல்டு ஜுவல்ல கொடுக்கறது, அதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது காஸ்ட்லியான ஐட்டம், இப்போ தான் எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் ஒரு செல்ஃபோன் கூட நீங்கள் 1 லட்சத்துக்கு வாங்கலாமே, அந்த மாதிரி பரிசு பொருள்கள் எல்லாத்தையும் கொண்டு கொடுத்து காரியம் சாதிச்சுக்க முற்படுறது. இல்லை அப்படின்னா வர்றவங்க ஒரு கம்பெனி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு காரியம் செய்யணும்னா, என் வீட்டில் ஒரு பையன் இருந்தான்னா, நீ இந்த பையனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துட்டு நான் உனக்கு இதை செஞ்சு கொடுத்துட்றேன். அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச். இந்த மாதிரி இந்த பரிசு பொருள் வாங்குறது, அதிகார துஷ்பிரயோகம் செய்யறது. அப்புறம் இன்ஃபர்மேஷன் லீக்னு சொல்லுவாங்க. அதை இப்போ ஒரு டெண்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேலைக்கான ஒப்பந்த புள்ளி போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தில் லோயஸ்ட் கொட்டேஷனுக்கு தான் கொடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி உள்ள விஷயத்த இப்போ எல்லாம் ஆன்லைன் டிஜிட்டல் முறையில் பரிவர்த்தனைகள் நடக்கிறதுனால ஈஸியாக இந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு லீக் பண்ணி சாதகம் செஞ்சு கொடுக்கறது. தகுதி இல்லாதவங்களை கொண்டு போட்டிசம்னு சொல்லுவோம் இல்லையா, சொந்தக்காரங்கிறதுக்காகவே அவங்களுக்கு பதவி கொடுக்கறது, சொந்தக்காரங்கிறதுக்காகவே சலுகைகள் காட்டுறது, சொந்தக்காரங்கிறதுக்காக கான்ட்ராக்ட் எல்லாம் கொடுக்கறது அவங்க பேர்ல. இந்த மாதிரி பல்வேறு வகைகள்ல தன்னுடைய பதவியை, தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சொந்த நலனை தேடிக்கொள்ளுதல், இதெல்லாமுமே ஊழல் தான். இது ஊழலோட பல வடிவங்கள் நீங்க சொன்னீங்க மேம். இப்போ ஊழலுக்கும் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கும் பொருளாதாரத்துக்கும் என்ன சம்பந்தம் மேடம்? இது $1 மில்லியன் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உள்ள ஒரு கொஸ்டின் இது. பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் சாதாரணமாக என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு காரியத்தை செய்யும்போது என்ன ஒரு 4 தடவை நடக்கிறதுக்கு பதிலாக ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போகலாம், ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போகலாம். அதை ஒரு சிம்பிளாக நினச்சிக்கிறாங்க. அது சாதாரணமாக பொருளாதாரம் எப்படி பாதிக்குதுன்னா, அது சிம்பிளான விஷயமே கிடையாது. இப்போது ஒரு ரோடு போடுறதுக்கோ, ஒரு மருத்துவமனை கட்டுறதுக்கோ, ஒரு கல்வி நிறுவனம் கட்டுறதுக்கோ ஒரு நிதி ஒதுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நிதி அந்த நோக்கத்துக்காக பயன்பட்டதுன்னா நல்ல விஷயம். அது ஒருவேளை அந்த நோக்கத்துக்காக பயன்படலை அப்படின்னு சொன்னால் ஒரு தரமற்ற ஒரு மருத்துவமனை, ஒரு இன்டென்சிவ் கேர் யூனிட்னு வச்சுக்கோங்க. அதில் எவ்வளோ பேரோட வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கைக்கு கேள்விக்குறியாயிடுது இல்லையா? அந்த மாதிரி தான் ஒரு சாலை சரியாக போடலைன்னா ஒரு விபத்து. ஒரு கல்வி, தரமான கல்வியாக அங்கே கொடுக்க முடியல. கட்டடம் கட்டுறதுல ஆரம்பித்து அப்புறம் அங்கே போடுற டீச்சர்ஸை, குவாலிட்டி இல்லாத டீச்சர்ஸை போட்டு குவாலிட்டி இல்லாத எஜுகேஷனை கொடுத்து அப்புறம் என்ன ஆவாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம்? அந்த மாதிரி எதுலேயுமே தரம் இல்லாமல் போயிடுது.
தரம் இல்லாத போகும்போது, தரம் இல்லாத சாலைகள்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வெளிநாட்டிலேருந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறோம். வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து தொழில் தொடங்க வராங்க. அந்த தொழில் தொடங்க வர்றவங்கெல்லாம் இந்தியானால குவாலிட்டி இல்லை அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா தொழில் தொடங்குறதுக்கு இந்தியாவுக்கு நீங்கள் வரமாட்டாங்க. அப்போது இந்தியாவுக்கு தொழில் தொடங்க வரலன்னா இந்திய இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள் இங்கே இல்லாமல் போகும். அப்போ இல்லாமல் போகிறது எங்கே போவாங்க? வெளிநாடுகளை தேடி போக வேண்டியிருக்கும். வெளிநாடுகளை தொடர்ந்து போகணுன்னா பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் கடனாளி ஆவாங்க. அது கூட பிரச்சனை இல்லை. போய் பல வருஷம் அந்த வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டவங்க, அந்த வாழ்க்கையில் இளமை பருவம் பூரா அங்கே வேலை செஞ்சுட்டு வந்தவங்க, வேலை கிடைக்காத வயதை தாண்டி இந்தியாவுக்கு திரும்ப வரணும்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி இது ஒரு தொடர் சங்கிலியான பிரச்சனை. பொருளாதார சீர்குலைவுங்கிறது கணக்கில் வழக்கில் இல்லாத ஒரு டைரக்ஷனில் போகும். அது பொருளாதாரம் சீரழிவு வந்துடும். அப்புறம் விலைவாசி உயர்வு அந்த ஏழை மனுஷன் எப்படி தாங்குவான்? நம்மளுடைய அரசியலமைப்பில் அடிப்படை சட்டத்தில் அடிப்படை உரிமைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அடிப்படை கடமைகளையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏழை பணக்காரனுங்கிற பேலன்ஸ் வந்து இருக்கவே இருக்காது. இந்த பொருளாதாரம் போச்சுன்னா ஏழை பணக்காரன் இந்த டிவிஷன் வந்து ரொம்ப வந்துடும் நம்மக்கிட்ட. ஒரு கவிதை ஒன்று நான் ரீசெண்டாக படித்தேன். அது என்னன்னா, திருப்பதி உண்டியலை உடைக்கிறார்கள், அதில் உள்ளன 8 மடிக்கப்பட்ட ஒற்றை ரூபாய் நோட்டுகள், கட்டுக்கட்டாய் அடுக்கி வைக்கப்பட்ட நோட்டுகள். ஒன்று வந்து எதை காட்டுது அப்படின்னா, அவனுக்கு உழைச்சி ஓடா போய் தேஞ்சி போய் கஷ்டப்பட்ட பணத்தை போட்டிருக்கான் அப்படிங்கிறத விரிவாக அப்படி சொல்கிறாங்க. ஒருவனினுடைய உழைப்பின் அடையாளம், மற்றொன்று மற்றவனின் கொழுப்பின் அடையாளம். பேரம், கடவுள்கிட்ட கூட பேரம் தான், அங்கேயும் ஊழல் தான். நீ எனக்கு இவ்வளோ லாபம் கொடு, உனக்கு நான் இவ்வளோ பணம் தரேன் அப்படிங்கிறதுக்குடைய அடையாளம் தானே கட்டுக்கட்டாக கொண்டு வந்து போடுறது. அப்ப கடவுளுக்கு நம்ம செய்யறதும் வந்து ஊழல் தான் அது சொல்றீங்க. அன்பின் வெளிப்படையில் போய் கண்ணப்பர் கண்ணு கொடுத்தது வேற. பட் இது வந்து இந்த கட்டுக்கட்டாக கொண்டு உண்டியல்ல நான் பணத்தையும் நகையும் போடுறேங்கிறது வந்து அது என்னுடைய செல்வத்தினுடைய அதிகாரம் அப்படி கூட வச்சுக்கலாம். இல்லை நான் கடவுள்கிட்ட பேரம் பேசி கடவுள்கிட்ட லஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்லி என் காரியத்தை சாதிச்சிட்டதாகவும் அப்படியும் சொல்லலாம். இதுதான் அவன் கடைசியாக அப்படி முடிக்கிறான்னா, இதுதான் உண்டியா அப்படின்னா, இல்லை இதுதான் இந்தியா. ஏழை பணக்காரன வித்தியாசத்தை அவங்க இந்த கவிதையில் அவங்க அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிலைமை தான் வரும். ஊழலை விட்டுட்டோம்னா இந்த நிலை தான் வந்து கடைசியில் நிற்கும். மேம், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அந்த கவிதையும் ரொம்ப அருமையாக இருந்தது மேடம். அதுக்கு நீங்கள் எடுத்து கொடுத்த வரிகளும் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. ஊழல் ஒழிப்பு சம்பந்தப்பட்ட சட்டங்கள் வந்து என்னென்ன மேடம்? நேரடியாக ஊழல் செய்வது குற்றம், நீங்கள் இந்த ஊழல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்கிற நேரடியான சட்டம்ங்கிறது வந்து ஊழல் ஒழிப்பு சட்டம், ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சட்டத்தை. அந்த சட்டத்தை வந்து ஆரம்ப காலம் எப்படி இருந்ததுன்னா, நீங்கள் லஞ்சம் வாங்கினா அது தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு இருந்தது. அந்த சட்டத்தை இப்போ திருத்தி நீங்கள் லஞ்சம் கொடுத்தாலும் கொடுப்பவர்களும் தண்டனைக்கு உரியவர்களே அப்படின்னு இப்போ சட்டத்தை மாற்றிருக்கிறாங்க. அந்த சட்டப்படி லஞ்சம் கொடுப்பதும் தவறு, லஞ்சம் வாங்குவதும் தவறு அப்படி வந்துருச்சு. இப்போ நேரடியான சட்டங்களை தவிர எந்தெந்த வசதிகள் இருந்தா எந்தெந்த வழிகளாக இந்த லஞ்சம் நடக்குதோ அந்த வழியெல்லாம் பிளாக் பண்ணிட்டோம்னா லஞ்சத்தை குறைப்பதற்கான, லஞ்சத்தை தடுப்பதற்கான வழிகளாக சில சட்டங்கள்லாம் இருக்கு. விசில் ப்ளோயர்ஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. அவங்க யாரு அப்படின்னா, ஒரு நிறுவனத்திலோ அல்லது ஒரு பொது இடத்திலோ நடக்க வேண்டிய விஷயங்கள்ல தப்பு நடக்குது அப்படிங்கிறத துணிஞ்சு எதிர்த்து நிற்கிறவங்க, கேள்வி கேட்கிறவங்க, அது பத்தின தகவல் கொடுக்கறவங்க. ஆனா அந்த மாதிரி தகவல் கொடுக்கறவங்களுக்கு என்ன பிரச்சனை நாட்டிலன்னா, அவங்க ஒரு வேளை பதவியில் இருந்தாங்கன்னா அவங்க பதவிக்கு ஆபத்து, இல்லைன்னா பதவியை இழத்தல், பதவியிலிருந்து அடுத்த நிலைமைக்கு குறைச்சி விடுறது, அவங்களுக்கு உயிருக்கே அச்சுறுத்தல், அவங்களை அவமானப்படுத்துறது, அந்த மாதிரியான பல வகையான பிரச்சனைகள் இருக்கு அந்த விசில் ப்ளோயர்ஸ்ங்கிறவங்களுக்கு. அவங்களுக்கான பாதுகாப்பு சட்டம். அந்த மாதிரி பாதுகாப்பு கொடுத்துட்டா எங்க தப்பு நடந்தாலும் நமக்கு பாதுகாப்பு இருக்குப்பா, பயம் இல்லப்பா அப்படின்னா ஒருத்தவங்க வந்து தைரியமா சொல்லுவாங்க, இந்த இடத்துல லஞ்சம் விளையாடுது, இந்த இடத்துல இவங்க லஞ்சம் வாங்கினாங்க, அது எனக்கு தெரியுங்கிற தகவல் உங்களுக்கு வரும். பை நேச்சர் வந்து இந்த லஞ்சம் வந்து சீக்கிரட்டா தான் நடக்கும். நமக்கு எவிடன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த பொது நலனுக்காக விஷயத்தை வெளியில சொல்றவங்களுக்கான ஒரு பாதுகாப்பு சட்டம், விசில் ப்ளோயர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு. அப்புறம் இந்த உயர் பதவியில் இருக்காங்க பார்த்தீங்களா, அரசியல்வாதிகள், அமைச்சர்கள், அந்த மாதிரிலாம் அவர்களெல்லாம் வந்து லஞ்சம் வாங்கினா அவர்களுக்கான தனி விசாரணை, தனி சட்டம், லோக்பால் லோகாயுக்தா ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை அந்த மாதிரி ஒரு சட்டமும் இருக்கு. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து ஒரு பெரிய பெரிய அரசியலமைப்பு சட்டத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகளுக்கெல்லாம் உயிர் கொடுக்கிற ஒரு சட்டம். அது லஞ்சத்தை தடுக்கிறது மட்டும் இல்லை. அந்த ஆக்ட் எப்படி முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் எனக்கு வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம், எனக்கு தகவல் இருந்தால் தானே நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். தகவலே இல்லைன்னா என்ன செய்வீங்க நீங்கள்? என் ஊரில் ஒரு ரோடு போடுறாங்க, அந்த ரோடு வந்து எந்த திட்டத்துக்கு கீழே சாங்ஷன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நீளத்துக்கு போட வேண்டிய ரோடு,
எவ்வளோ அகலத்துக்கு போட வேண்டிய ரோடு, இதுக்கு பொறுப்பு யாரு, எந்த அளவுக்கு என்ன குவாலிட்டி மெட்டீரியல் வச்சு இந்த ரோடு போடணும்னு ஒப்பந்தம் அங்கே சைன் ஆயிருக்குங்கிற விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சாதான் அந்த தரத்துக்கான சாலை அங்கே போடப்படுகிறதாங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு தகவல் நேரடியாக யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் போய் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே மனு செய்து அந்தக்கான விஷயங்களை வாங்கினா அதை என்னால் சரியா பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி எந்த விஷயத்துக்கு வேணாலும் அந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் தான். என்ன சொல்ல போனா, ஒரே வீட்டுக்குள்ள இருந்தா கூட கணவன் மனைவின்னு இருப்பாங்க. கணவனோட சம்பளம் எவ்வளவு, சம்பளம் கொடுக்குற அதிகாரி யாருன்னு கூட மனைவிக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த ஜீவனாம்சம் கேட்டு கோர்ட்டுக்கு வராங்க பார்த்தீங்களா, அப்போ அவங்க மனைவிட்ட ஒரு கேள்வி கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் நான் போட்டு தகவல் வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்த ஊழலை தடுத்து நிறுத்துவதில், இல்லை நடக்கும்போது அதை கேள்வி கேட்பது மூலமாக சரி செய்வதில் ஒரு மிகப்பெரிய பங்காற்றுது. நீங்கள் மணி லாண்டரிங் பற்றி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்க. மணி லாண்டரி பற்றி இப்போ இந்த ஊழலில் சம்பாதிச்ச சொத்தை மறைக்கிறது, அது ஊழலில் சம்பாதிச்சதுன்னு தெரியாமல் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறது, வேறு வகையில் மறைக்கிறது, இல்லைன்னா ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்கிறது, அதெல்லாம் தடுக்கிறதுக்கான ஒரு சட்டம் தான் இந்த மணி லாண்டரிங் சட்டம். இந்த மாதிரி குறைவில்லாத சட்டங்கள் இருக்குது. கேள்வியே இந்த சட்டங்கள் மூலமாக மட்டுமே ஊழலை ஒழித்து விட முடியுமா அப்படிங்கிறது. மேம், இப்போ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பற்றி சொன்னீங்கல்ல மேம், இப்போ அதில் ஒருத்தவங்க புகார் தெரிவிக்கிறாங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ நாளைக்குள்ள அவங்களுக்கு அந்த ஆன்சர்ஸ் கிடைக்கும் மேம்? பீரியட் வேரியஸ் அத்தாரிட்டிஸ் கிட்ட இப்போ எல்லா நிறுவனத்திலையும் இந்த மாதிரி தகவல் கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரி இருக்கணும்னு ரூல் இருக்கு. தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு கீழே உள்ள அதிகாரிகளிடம் உங்களுக்கு தகவல் வேணும்னு மனு கொடுத்தா நார்மலாக 30 நாளைக்குள்ளார அவங்க அதுக்கான பதில் கொடுக்கணும். அல்லது அவங்களோட உயிர் உடைமை அந்த மாதிரி மற்றவங்களோட இன்வால்வ் ஆயிருந்ததுன்னா 48 ஹவர்ஸ்க்குள்ளே கூட கொடுக்கணும்னு ரூல் இருக்கு. சர்வதேச அளவில் ஊழல் ஒழிப்பு எத்தகைய ஒப்பந்தங்கள் இந்தியாவோட போட்டிருக்காங்க மேம்? அதில் இந்தியாவோட சட்டங்களும் அதுக்கு எந்த அளவுக்கு அங்கீகரிக்குது? ஊழல் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மட்டுமான பிரச்சனை மட்டும் இல்லை. என்ன சொல்ல போனால், இந்தியர்களை மாதிரி நேர்மையாக வாழ்ந்தவங்களை, சரியாக வாழ்ந்தவங்களை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. யாதும் ஊரே அவரும் கேளுன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கணியன் பூங்குன்றனார் சொன்னார். திருவள்ளுவர் எல்லா உயிரும் சமமானது தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்ல போனால், கையை வீசி நடந்தா காத்துக்கு வலிக்குங்கிறதுக்காக தான் வள்ளலார் கை கட்டி நடந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம யாருக்குமே தீமை விளைவிக்காத ஒரு நேர்மையான எண்ணம் கொண்ட இந்தியா தான். இப்போ இந்த 2ஆம் உலகப் போருக்கு வந்த பிறகு அப்ப நடந்த பொருளாதார சீர்கேட்டின் காரணமாக தான் இந்த லஞ்சம் ஆரம்பிச்சது. 2ஆம் உலகப் போருக்கு முடிந்து ஐக்கிய நாடுகள் சபை வந்த உடனே தான் 1947 பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வந்தாச்சு நமக்கு. அதுலேருந்து வேறு வேறு நிலைமையில சட்ட திருத்தம் இப்போ 2018 கடைசியாக ஒரு சட்ட திருத்தம் கூட வந்தது. சர்வதேச அளவில் இந்த ஊழல் பிரச்சனை உலகளாவிய பிரச்சனை. அதனால சர்வதேச அளவில் யுனைடெட் நேஷன்ஸ்ல இந்த கன்வென்ஷன் அகெயின்ஸ்ட் கரப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் கொண்டு வந்தாங்க. அந்த ஒப்பந்தத்தில் இந்தியாவும் கையெழுத்து போட்டிருக்கு. நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சர்வதேச ஒப்பந்தங்களை இந்தியாவினுடைய சட்டங்களோடு பொருந்துகின்ற வகையில் பாராளுமன்றம் சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கன்வென்ஷனை ஒட்டி தான் இப்போ நான் 4-5 சட்டம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் ஒரு ஸ்டேஜில் அகில இந்திய அளவில் உள்ள யுனைடெட் நேஷன்ஸோட கன்வென்ஷனை ஒட்டி தான் இந்த சட்டங்களும் உண்டாச்சு. மேம், இப்போ ஊழல் ஒழிப்பதில் அதிகமாக பங்கு வகிக்க வேண்டியது யார் மேம்? இப்போ எல்லாருமே பொறுப்பை தட்டி கழித்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. விவாதம் பட்டிமன்றம்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எப்படி நடக்குதுன்னா, இல்லை அரசியல்வாதிகள் தான் ஒழிக்கணும், அதிகாரிகள் தான் ஒழிக்கணும், இல்லை விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய பொதுமக்கள் தான் ஒழிக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க எல்லாரும் சொல்லிட்டு ஷிஃப்ட் கேம் விளையாடிட்டே இருக்காங்க. உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கோணம் வரைஞ்சிங்கன்னா ஒரு டாப்பில் அரசியல்வாதிகள், இன்னொரு பக்கத்தில் பொதுமக்கள், இன்னொரு பக்கத்தில் அதிகாரிகள். அரசியல்வாதிகளோட கடமை என்னன்னா, நாட்டில் இருக்கிற தீமைகளை ஒட்டி கரப்ஷன் எந்த அளவில் இருக்கு, எந்த ஃபீல்டில் இருக்கு, எந்த விதத்தில் இருக்குங்கிறத பார்த்து சரியான நடைமுறைப்படுத்தக்கூடிய நல்ல சட்டங்களை, பவர்ஃபுல்லான சட்டங்களை அவங்க கொண்டு வர வேண்டியது அரசியல்வாதிகளுடைய பொறுப்பு. எந்த நோக்கத்துக்காக சட்டத்தை கொண்டு வந்தார்களோ அந்த நோக்கப்படி அந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டியது அதிகாரிகளுடைய பொறுப்பு. இவங்க எல்லாம் சரியாக தான் செய்கிறாங்களாங்கிறத விழிப்புணர்வோடு கவனித்து அந்த சட்டத்தினுடைய நோக்கம் நிறைவேறிச்சா அப்படின்னு பார்க்க வேண்டியது பொதுமக்களுடைய பொறுப்பு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இது இன்டர் டிபெண்ட்னு சொல்லுவாங்களே, ஒன்றை ஒன்று சார்ந்து இருத்தல் அப்படின்னு. இது தனியாக ஒழிக்கணும் அப்படின்னா தனி மனுஷனாலேயோ தனியாவோ ஒழிக்கிற விஷயம் இல்லை. இது எல்லாருமே சேர்ந்த ஒரு கூட்டு முயற்சி. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் 2025 கொள்கை என்னன்னா, ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி, கூட்டு பொறுப்பு, எல்லாரும் சேர்ந்து செய்வோம் அப்படிங்கிறது தான். இவங்க எல்லாருமே சேர்ந்து செஞ்சாதான் ஊழலை முற்றிலுமாக ஒழிக்க முடியும்.
இன்றைய தொழில்நுட்பத்தில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அப்படின்ற தொழில்நுட்பம் வந்து ரொம்ப அதிகமாக பரவி இருக்கு. ஸோ இந்த டிஜிட்டலில் வந்து சைபர் கிரைம் இந்த மாதிரி நிறைய ஊழல்கள்லாம் நடக்குது. இதை எப்படி மேம் குறைக்கிறது? சைபர் டிஜிட்டல் வேர்ல்டு அப்படின்னாலே அது வந்து ஒரு மாய உலகம். இப்போ நம்ம வீடு பூட்டி இருக்குன்னா நம்ம வந்து வெளியில் போகிறோம் அப்படின்னா திருட்டு நடக்காமல் இருக்கணும்னா கதவை பூட்டுவோம், சரியாக தான் பூட்டிட்டோமாங்கிறத நம்ம செக் பண்ணிட்டு போவோம். ஆனால் நம்மளை சுற்றி ஒரு உலகம் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது, நம்மளோட டைரி அவங்க எழுதிக்கிட்டே இருக்காங்கங்கிற மாதிரி தான் உலகம் இருக்குது. ஆனால் அதனோட அவேர்னஸ் வந்து நமக்கு இல்லை. ஏன்னா நமக்கு நேரடியாக இருக்கிற விஷயமே நம்ம கண்ணுக்கு படாதப்போ எங்கேயோ நடக்கிற விஷயத்தை பற்றி நம்ம அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, கண்ணுக்கு தெரியாத எதுவுமே மனசுக்கும் தெரியாது அறிவுக்கும் தெரியாதுன்னு, அந்த மாதிரி அது தெரியறதில்ல. டிஜிட்டல் வேர்ல்டு எப்பயுமே வந்து இருமுனை கத்தின்னு சொல்லுவோம். அது நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும். இப்போ ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னா இப்போ கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் நல்ல திட்டங்கள்லாம் போடுறாங்க இல்லையா, அந்த திட்டங்களுடைய பயன்லாம் நேரடியாக பயனாளிகளுக்கு போகுது. இடைத்தரகர்கள் இடைப்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் கிடையாது, நேரடியாக போகுது. நேரடியாக போகும்போது அந்த மனுஷன் குறுக்க வரலனாலே நல்லபடியாக அது சேர்ந்துருது அப்படி தான் சொல்லுவோம். அந்த மாதிரி நிறையா டிஜிட்டல் போர்ட்டல்லாம் அவங்க யூஸ் பண்ணும்போது நல்லதும் நடக்குது. அதே டைம் நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த சைடு ஃப்ளிப் சைடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சைடு நீங்கள் பார்க்க போனீங்கன்னா டிஜிட்டல் டெக்னாலஜியில் டேட்டா தெஃப்ட்னு சொல்லுவோம். முதல்ல டேட்டாவை திருடுறது முதல்ல. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அதனுடைய ட்ரேட் சீக்ரெட் எல்லாத்துக்கும் டூல் இருக்குது. இப்போ அந்த மாதிரி உள்ளதை அவங்க சிஸ்டமை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கலைன்னா அவங்க அந்த டேட்டாவை எடுத்துப்பாங்க. அதே மாதிரி யாருடைய பணத்துக்கும் சேஃப்டி இல்லை. செயற்கை நுண்ணறிவு வந்த பிறகு யாருடைய குரலை யார் வேணாலும் பேசலாம். என் பையன் அமெரிக்காவில் இருக்கான், அவன் வந்து எனக்கு பணம் வேணும்னு பேசுகிறான்னா என் பையனோட குரல் தானே நம்பி நான் வந்து அதற்கு ஆக்ட் பண்ண முடியுமானா முடியல. அந்த மாதிரி இப்போ ஒரு ரூமில் ஒரு பொண்ணு போய் பாத் எடுக்கிறாங்க, செல்ஃபோனை கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க, செல்ஃபோன் அங்கே இருக்குது. இவங்க குளிக்கிறதெல்லாம் அந்த கேமரா வந்து கவர் பண்ணி வச்சிலன்னா அது ஆட்டோமேட்டிக்காக படம் எடுத்துக்கிட்டே இருக்குது. படம் எடுத்து அது எங்கே அனுப்பணுமோ எங்கே போகுதோ அந்த மாதிரி டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம ப்ரொடெக்ஷன் இல்லாமல் இருந்தோம்னா இதே மாதிரி இவ்வளோ திருடு போகும்போது பணம் திருடு போகிறதுக்கு யாரை கேட்கணும்? உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு உங்கள் பேங்க் மேனேஜர் பேசுகிறேன், இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புகிறேன் நம்பி ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா கூட உங்கள் பணம் பூரா பேங்க்லேருந்து போயிடும். இந்த மாதிரி இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் அதே மாதிரி தான் டெண்டர்லையும் இது மாதிரி நிறைய வகையில் தவறுகள் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. அங்கேயும் தேவை விழிப்புணர்வு தான். மேடம் இப்போ ஒரு பெண்மணி இருக்காங்க, அவங்க வந்து ஊழலுக்கு ஒத்துழைக்காத ஒரு பெண்மணி. ஸோ அவங்க வந்து அந்த ஊழலுன்ற ஒரு விஷயத்தை எதிர்கொள்ளும் பொழுது அவங்க யாரிடம் போய் அதை வந்து முறையிடணும் மேடம்? இது ஆன்லைனில் எப்படி அவங்க முறையிடுறது? நம்ம எல்லா இடத்துலையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸும் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸும் இருக்குது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸுங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அவங்க தான் வந்து புலன் விசாரணை அதிகாரி. அவங்களுக்கு அந்த ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டை நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும். இங்கே வந்து ஸ்டேட் லெவலில் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் விங்குன்னு இருக்குது. இவங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட அலுவலர்கள் அங்கே நடக்கக்கூடிய ஊழல் அப்படின்னா நீங்கள் அந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக கம்ப்ளைண்ட் அனுப்பலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸை பற்றி சொல்லிட்டீங்க. அவங்க ஒரு பொதுமக்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்க என்ன மேம் பண்ணுறது? அந்த பொதுமக்கள் சஃபர் பண்ணாலும் அலுவலர்கள் தான் மட்டும் இல்லை, பொதுமக்களும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ்னால் அந்த சிபிஐ ஆஃபீஸுக்கு தான் கம்ப்ளைண்ட் அங்கே கொடுப்பாங்க. இங்கே கொடுத்தாலும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு போகும். ஒருவேளை இவங்களுக்கு தெரியலன்னா கூட மறுபடியும் தகவல் அறியும் உரிமை சட்டம் தான் அவங்களுக்கு என்ன பாதிப்போ அந்த பாதிப்பை எழுதி எனக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல பாதிப்பு இருக்குது, நான் யாருக்கு புகார் அளிக்க வேண்டும், அந்த போர்ட்டலோட அட்ரஸ் என்ன, எந்த அதிகாரிக்கு என்னுடைய புகாரை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அவங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு போட்டாங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு பதில் கிடைக்கும். இப்போல்லாம் அவங்களுக்கு வந்து எல்லா வகையிலும் எந்த இடத்துலேருந்து என்ன உங்களுக்கு ரிலீஃப் வேணும்னாலும் அதுக்கு வந்து ரிலீஃப் ஓரியன்டாக சிஸ்டமை நல்லா அழகாக வச்சுருக்காங்க. ஒன்லி திங் இஸ் நம்ம தைரியம் வேணும், நமக்கு அதை சேலஞ்ச் பண்ணணும். அவன் எப்படி எனக்கு துரோகம் பண்ணலாம், அவன் எப்படி நாட்டுக்கு துரோகம் பண்ணுறான், அவன் எப்படி மக்களுக்கு பண்ணுறான், அதை நான் எதிர்த்து கேட்பேன், தட்டி கேட்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை அவனுக்கு தைரியமும் அவனுக்கு இருந்தால் எல்லாமே ஈஸிலி அவைலபிள். இந்த ஊழலை வந்து கட்டுப்படுத்த முடியலன்னா என்ன மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படும்? இது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா இந்த ஊழல்னால தான் நமக்கு இவ்வளோ தீமை நடக்குது அப்படின்னு மக்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்னா புரியவே இல்லை. அவங்களுக்கு ஒருவேளை இதுக்காக தான் இந்த விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக்கெல்லாம் வச்சு நடத்துகிறாங்களோ என்னவோ எனக்கு தெரியல. அதனால தான் நீங்களும் இப்படி ஒரு இன்டர்வியூலாம் எடுக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது. என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒட்டடை குச்சிகள் உறங்கினால் சிலந்தி கூட சிம்மாசனம் ஏறும். ஒட்டடை குச்சியோட வேலை என்ன? நம்ம எடுத்து ஒட்டடை குச்சியை பயன்படுத்தி தூசியெல்லாம் தட்டி க்ளீனாக வைக்கணும். அப்படி க்ளீனாக வைக்கலங்கிற பட்சத்தில் ஒட்டடை குச்சிகள் அந்த கடமையை செய்யலை, அப்போ சிலந்திகள் சிம்மாசனம் ஏறும். அப்போ அந்த மாதிரி ஊழலை ஒழிக்கலைன்னா தகுதி இல்லாதவர்கள், அதுக்குரிய தகுதியும் இல்லை, அதுக்குரிய திறமையும் இல்லை, அதுக்குரிய குவாலிஃபிகேஷனும் இல்லை, சம்பந்தம் இல்லாதவர்கள் எல்லாம் சிம்மாசனத்தில் இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய ஆட்சியில் நம்ம எல்லாம் வந்து அடிபணிஞ்சு நிற்க வேண்டியிருக்கும். ஒன்று.
இதனால் அந்த மாதிரி உள்ளவங்க மேலே இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, அரண்மனை வாசலில் ஆராய்ச்சி மணி அடித்த மாடு அரண்மனை டேபிளில் பிரியாணியாய். ஆராய்ச்சி மணி அடித்தவங்கன்னா பாதிக்கப்பட்டவர்கள் நீதி கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு நீதி கிடைக்கணும். அது இப்படி தான் சரியான சிஸ்டம். குட் கவர்னன்ஸுங்கிறது, நல்ல ஆட்சிங்கிறது அதுதான். அப்போ அந்த ஆராய்ச்சி மணி அடித்த மாடுகள்லாம் அரண்மனையில் தான் அந்த ஆராய்ச்சி மணி இருக்குது. அரசன் தான் சொன்னான், உனக்கு தீங்கு வந்தால் உனக்கு மொழி தேவையில்லை, நான் உனக்கு உன்னோட மொழியில் நீ பேசலாம், நான் ஒரு மணி வச்சுருக்கேன், மணி அடின்னு அந்த மாடு நம்பி போய் நீதி கேட்குது. நீதி கேட்டவர்கள் அங்கே பிரியாணியாக இருக்காங்க அப்படின்னா மக்களுக்கான நீதி கிடைக்கவே முடியாது. அத்தகைய தீமைகள் நம்ம பார்த்தோம். பொருளாதார சமத்துவம் எப்படி இல்லாமல் போகுது இந்த ஊழல்னால அப்படின்னு. அதனால் இந்த மாதிரி தீமைகள்லாம் வந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும். நம்ம அப்புறம் சுதந்திர இந்தியாவில் தான் வாழறோமா இல்லை அடிமை இந்தியாவில் வாழறோமாங்கிற கேள்வி தான் அடுத்த கேள்வி. சுதந்திர இந்தியாவில் நாம் சுதந்திர மனிதர்களாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஊழல் கண்டிப்பாக முற்றிலுமாக ஒழிய வேண்டும். இப்போ எனக்கு திடீர்னு ஒரு கேள்வி எழுது. என்னன்னா, இப்போ ஆர்டி போடுறாங்க, இப்போ ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள அவங்களுக்கான அந்த தீர்வு கிடைக்கல. ஸோ கிடைக்காத போது அவங்க என்ன மேம் செய்வாங்க? 2 விஷயம் இருக்குது அதில். ஒன்று அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்திலேயே அப்ளைட் அத்தாரிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை லோ லெவலில் உள்ள அதிகாரி கொடுக்கல அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு மேல்முறையீட்டு அதிகாரி இருப்பாங்க. அவங்கக்கிட்ட இந்த மாதிரி எனக்கு தேவையில்லாமல் எனக்கு இந்த தகவலை தராமல் இருக்கிறாங்க, நீங்கள் இந்த தகவலை தரணும் அப்படின்னு சொல்லி அங்கே போகலாம். அவர்களும் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் உயர்நீதிமன்றத்தில் நீதி பேராண்மை, இவங்க இந்த சட்டத்தின் கீழே தகவல் தர வேண்டிய கடமை செய்தவர்கள் அந்த கடமையை ஆற்றவில்லை, நீங்கள் தகவல் கொடுக்கலன்னா நீங்கள் ஒரு டைரக்ஷன் கொடுத்து எங்களுக்கு தகவலை கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதி பேராண்மை போட முடியும். ரிட் பெட்டிஷன் சொல்லுவோம். அதை அந்த மாதிரி வரும்போது அக்கௌண்டபிலிட்டி வந்துடுவாங்க. நீங்களும் நானும் கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியும். கோர்ட்டு கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்? கோர்ட்டுக்கெல்லாம் நான் கொடுத்துட்றேன், இவ்வளோ டைமுக்குள்ளே கொடுத்துட்றேன், இந்த காரணத்தினால ஏன் கொடுக்கல, எப்போ கொடுப்பாங்க, நான் அதுக்குள்ளே கொடுத்துட்றேங்கிற ஒரு உறுதிமொழி அங்கே வரும். அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்ஸ் கூட சில பேர் நாங்கள் நீங்கள் சொன்னபடி கொடுத்துட்டோன்னு கூட ரிப்போர்ட்லாம் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ தகவல் அறியும் உரிமை சட்டம் ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு சட்டம். அது அந்த சட்டத்தின் கீழே மக்களுக்கு நல்ல ஒரு பெரிய பலன்லாம் கிடைக்கிது. இந்த ஊழல் கண்காணிப்பு வாரத்தை சட்டத்துறையில் எப்படி பார்க்கப்படுது மேம்? அந்தந்த பார் அசோசியேஷன் சொல்லுவோம்ல, வழக்கறிஞர் சங்கங்கள், அவங்கெல்லாம் இந்த ஊழல் ஒழிப்பு சம்மந்தப்பட்ட கட்டுரைகள் அதெல்லாம் நியூஸ் பேப்பரில், ஜேர்னலில், எங்களுக்கு லா ஜேர்னல்ஸ் எல்லாம் இருக்குது, சட்டம் சம்மந்தப்பட்ட இதழ்கள் எல்லாம் அந்த மாதிரி எழுதுவாங்க. அந்தந்த வழக்கறிஞர் சங்கத்தில் விழாக்கள் வைத்து அந்த மாதிரி நீதியரசர்கள் எல்லாம் கூப்பிட்டு உரையாற்ற சொல்லுவாங்க. அவங்க அதுங்களுக்குள்ள இந்த சட்டங்கள்லாம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது, அதுக்குரிய மாற்றங்கள் என்ன தேவைப்படுது அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட கருத்தரங்குகள் அந்த மாதிரிலாம் நடத்துவாங்க. இந்த சட்டத்துறை இதை ரொம்ப ஒரு தீவிரமாக எடுத்து தான் பண்ணிகிட்ருக்காங்க. நீதித்துறையில் அதுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டா தான் மற்ற துறைகள் அதை இன்னும் மேல் எடுத்து பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா மேம்? இப்போ கல்வித்துறை அப்படின்ற பொழுது அங்கே இந்த ஊழல்ன்றது எப்படி பார்க்கப்படுது மேம்? கல்வித்துறையில் ஊழல் அப்படின்னா அப்புறம் எந்த துறையிலையுமே பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கல்வித்துறையில் யங் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து 3 வயசுலேருந்து இப்போ எல்கேஜிலேருந்து நம்ம ப்ரீகேஜி எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம் குழந்தைங்கள. ஸோ அங்கேருந்து கடைசி வரைக்கும் இந்த கல்வி அறம் செய்ய விரும்பு அப்படின்னு ஔவையார் சொல்லி கொடுத்ததை எல்கேஜிலேருந்து நம்ம ஆரம்பித்து அவங்களுக்கு எல்லா சூழ்நிலையிலும் நேர்மை எந்த அளவுக்கு முக்கியங்கிறத நம்ம கல்வித்துறையில் சொல்லி கொடுத்தே ஆகணும். இப்போ நேர்மைக்கு உதாரணம், நேர்மைக்கு வெளிப்படைத்தன்மை அப்படின்னா காமராஜர் வாழ்க்கையிலேருந்து நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. அங்கே மெடிக்கல் காலேஜ் அப்ளிகேஷன்ஸ் ஒரு 50 அப்ளிகேஷன் இருக்குது. அவர் அதை ஃபில் பண்ண வேண்டிய ப்ரையாரிட்டி அண்ட் ஆர்டர், யாருக்கு கொடுக்கணும் சீட்டு, யாருக்கு கொடுக்க வேண்டாங்கிறது அந்த கல்வித்துறையிலேருந்து முதலமைச்சருக்கு வருது. முதலமைச்சர் கேட்குறாரு, எந்த அடிப்படையில் வச்சு நீங்கள் அதை பிரித்து மெடிக்கல் சீட் அலாட் பண்ண போகிறீங்கன்னு. அதுதான் எங்களுக்கு புரியவே இல்லை, அதனால் நாங்கள் யோசிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னு அதிகாரிகள்லாம் பதில் சொல்கிறாங்க. நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி வாங்குறாரு. வாங்கி ஒரு 5 மினிட்ஸில் எல்லாத்தையும் கிளாஸிஃபை பண்ணி ஆர்டர் போட்டு 1 to 50 அந்த அப்ளிகேஷன்ஸ்லேருந்து பிரித்து ஒரு 50 பேர் தான் அவர் கரெக்டாக கொடுக்குறாரு. அவங்கெல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்ன பேஸ், நீங்கள் யார்கிட்டையும் எந்த டீட்டெயிலும் கால்ஃபார் பண்ணலை, எந்த ரிப்போர்ட்டும் கேட்கல, யார் என்னன்னு பார்க்கவே இல்லை, நீங்கள் ஃபுல்லாக கூட நீங்கள் படித்தே பார்க்கல அப்ளிகேஷனை, நீங்கள் எப்படி இந்த சூஸ் பண்ணீங்க அந்த 50 பேரை? அப்போ ஆப்ஜெக்டிவிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு பேஸ் வேணும், அடிப்படை வேணும், அடிப்படை இல்லாமலாம் நீங்கள் பண்ணிட்டீங்க, எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சிம்பிளாக ஒரு பதில் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? யாரோட அப்ளிகேஷனில் உள்ள அப்பாலாம் கைரேகை வச்சுருக்காங்களோ அவங்களோட அப்ளிகேஷன்லாம் நான் கைரேகையெல்லாம் பார்த்து எடுத்துட்டேன். கைரேகைங்கும் போது அவங்க அப்பாவோட தலைமுறை படிக்காதவங்கெல்லாம் கைரேகை வச்சுருக்காங்க. படிக்காத வீட்டு பிள்ளைங்கள்லாம் அடுத்த தலைமுறையாவது படிக்கணும், இதுதான் என்னோட கன்சிடரேஷன். நீங்கள் எவ்வளோ நேர்மை பாருங்கள்.
இதை நான் என்ன சொல்வேன்னா, ஊழல் ஒழிப்பு வாரம்னு சொல்கிறத விட நேர்மை வளர்ப்பு வாரம்னு செலிப்ரேட் பண்ணணும். நேர்மையை வளர்க்கணும். ஏன் நம்ம நெகட்டிவாக ஊழலை ஒழிக்கிறோம்னு சொல்லிகிட்டே உட்காந்துருக்கோம். பாசிட்டிவாக நேர்மையை வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன குழந்தைங்களேருந்து தொட்டில் ஆட்டும் போதுலேருந்து நேர்மையை சொல்லி கொடுத்து, நேர்மையான தலைவர்களுடைய வழிமுறைகளை சொல்லி கொடுத்து, நேர்மை ஒரு கடமைன்னு சொல்லி கொடுத்து, அந்த மாதிரி நம்ம வீட்லேயும் வளர்க்கணும். கல்வி முறையும் அதை கண்டிப்பாக வளர்க்கணும். கல்வி முறையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நேர்மையை பற்றி சொல்லி கொடுத்து அவங்களுக்கு நேர்மையை வளர்த்துட்டோன்னா, அதுக்கப்புறம் இந்த கல்வித்துறையில் இருக்கிற மாணவர்கள் தானே எல்லா துறைக்கும் போக போகிறாங்க. அந்த எல்லா துறைக்கும் போகும்போது அந்த ஈஸியாக அதை ஒழிச்சிட முடியுங்கிறதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. கல்வித்துறை ரொம்ப கரெக்டாக அதை பண்ணணும். ஏன்னா கல்வியிலேருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. ஒரு எல்கேஜியில் சேரணுனாலுமே நமக்கு நிறைய பேரோட ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுது. 1,00,000 ரூபாய்க்கு மேலே ஃபீஸ் தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம படித்து வரும்பொழுது கொஞ்சம் நேர்மையாக வந்தோம்னா இன்னும் நாடு நல்லா செழிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேம். கண்டிப்பாக அருமையாக சொன்னீங்க மேம். அவர் காமராஜரை பற்றி நீங்கள் சொன்னது ரொம்ப அருமையாக இருந்தது மேம். மேம், இந்த ப்ரிவென்ஷன் கரப்ஷன் ஆக்ட்னு சொன்னீங்கல்ல மேம், அது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது மேம்? என்னென்ன புது சட்டங்கள்லாம் அதில் கொண்டு வந்திருக்காங்க மேம்? நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டுங்கிறது ஆரம்பத்தில் லஞ்சம் வாங்குபவர்களை தான் தண்டிச்சுது. அதுக்கப்புறம் லஞ்சம் கொடுத்தவர்களையும் தண்டிச்சாங்க. பணம் தான் லஞ்சம் அப்படின்னு இருந்ததை மாற்றி அன்டியூ அட்வான்டேஜ், அந்த மாதிரி மற்ற பலன்களை அடைதல், அந்த மாதிரி உள்ளதையும் அந்த ஊழலில் அப்படி கொண்டு வந்தாங்க. ரொம்ப முக்கியமாக கார்ப்பரேட் லயபிலிட்டி அப்படின்னு. இப்போ அந்த அரசு அதிகாரிகள், அரசாங்கம் டிபார்ட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ஒரு வணிக நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த கம்பெனிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கம்பெனிகளில் அங்கே முகவர்கள், அங்கே உள்ள கான்ட்ராக்டர்ஸ், ஒப்பந்தக்காரர்கள், அங்கே உள்ள அலுவலர்கள், அவங்கெல்லாம் இண்டிவிஜுவல் தானே. அவங்கெல்லாம் ஒரு தவறு செய்யும்போது இந்த சட்டம் எப்படி அதை கண்காணிக்கணும் அப்படிங்கும்போது அவங்கெல்லாம் செய்கிற ஊழலும் இந்த சட்டத்தின் கீழே கார்ப்பரேட் லயபிலிட்டிங்கிற பேரில், அதாவது அந்த நிறுவனங்கள் அவர்கள் லாபத்தை பார்த்தால் மட்டும் போதாது, அதே சமயம் அந்த நிறுவனங்கள் எத்திக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, நெறிமுறைகளை கையாளக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்க வேண்டும். அங்கு வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் தவறு செய்தாலும் இந்த சட்டம் தட்டி கேட்கும். அந்த மாதிரி கார்ப்பரேட் லயபிலிட்டியும் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் தான் கொண்டு வந்தாங்க. நீதிமன்றம் அப்படின்னாலே சாட்சியம் வேணும் இல்லையா. இந்த லஞ்சமெல்லாம் அது கொடுக்கறதோ வாங்குறதோ செட்டில்னு சொல்லுவாங்க. வெளியில் தெரியாத நடக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா. அதை கண்டுபிடிக்கிறது, அதுக்கு சாட்சியங்கள் கொண்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். லஞ்சம் கொடுக்குறவங்களுமே யார் சொல்லுவாங்க நான் லஞ்சம் கொடுத்தேன்னு, அவருக்கு தண்டனை கிடைக்கும் இல்லையா, அதனால அவர் சொல்ல போகிறதில்ல. வாங்கினவங்களும் நான் லஞ்சம் வாங்கினேன்னு சொல்ல போகிறதில்ல. 2 பேருமே சொல்ல மாட்டாங்க. அப்போ யார் இதை கண்டுபிடிக்கிறது? அதனாலேயே அந்த சட்டம் எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்னா, யார் இடையில வந்தால் எஃபெக்டிவாக இருக்கும்னா அந்த விசில் ப்ளோயர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பொதுமக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய தன்னலமற்ற அந்த மக்கள், அவங்க கரெக்டாக இருந்தால் தான் அந்த வழக்கு விசாரணைக்கு வரும், அதுக்கு ஒரு தண்டனையும் கிடைக்கும். இந்த மாதிரி இன்ஹெரண்ட்டாக உள்ள சில ப்ராப்ளம்ஸ் தவிர மற்றபடி அந்த சட்டத்தின் மூலமாக ஊழல் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறது அப்படி தான் சொல்லணும். நான் சொன்ன மாதிரி சட்டத்தால் மட்டுமே இது ஒழிச்சிடக்கூடிய விஷயம் இல்லை. அதாவது இந்த மகாதேவி படத்தில் ஒரு பாடல் ஒன்று வரும். அந்த பாடலில் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா, தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா. இதான் அது எப்போ 1957 மகாதேவி படத்தில் வந்த பாடல் இது. இதயம் திருந்த மருந்து சொல்லடா, உன்னுடைய இதயத்தில் நான் நேர்மையாக வாழ்வேன், நான் நேர்மையாகத்தான் செயல்படுவேன், யாருக்கும் லஞ்சம் கொடுக்க மாட்டேன், லஞ்சம் கொடுத்து தான் நான் வாழணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த உறுதிமொழியோட அந்த நேர்மையான வழியில் நடக்கணும். ஆனால் அதே சமயம் இந்த சமுதாயத்தில் எல்லாரும் நேர்மையாக ஃபைட் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்து ஐயோ இது பிழைக்க தெரியாத ஆளுடா அப்படி சொல்கிறாங்க. எங்கேயாவது லஞ்சம் கொடுத்து சாதிச்சுட்டு வந்தவன்லாம் என்ன இருந்தாலும் அவன் சாமர்த்தியம் வராதுடா, அவன் லஞ்சம் கொடுத்தா அதை முடிச்சுட்டு வந்துட்டான் பாரு அப்படி சொல்கிறது. இந்த நிலை மாறணும். நேர்மை புகழப்பட வேண்டும். இந்த லஞ்சம் கொடுத்து லஞ்சம் வாங்குறவங்களெல்லாம் பார்த்து இந்த சமுதாயம் வெறுத்து ஒதுக்கணும். இந்த சமுதாயத்தினுடைய மனநிலையில், அதான் இதயத்து மாற மருந்து சொல்லடான்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சார் சொன்னது இதை தான். இதயம் திருந்த மருந்து சொல்லடான்னு இந்த இதயத்தில் மக்களுக்கு திருந்தணும். அறவழியில் மக்கள் நடந்தால் ஊழல் ஒழியும். ஒரு அலுவலகம்னு எடுத்துக்கிட்டா ஒரு ஃபேவரிட்டிசம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கும். அந்த ஃபேவரிட்டிசமும் இந்த சர்க்கிள்குள்ளே வருமா மேடம்? கண்டிப்பாக வரும். ஃபேவரிட்டிசம்னா இப்போ ஒரு திறமை இருக்கிறவங்களுக்கு நான் அதிக வேலை கொடுப்பேன், திறமை இருக்கிறவங்களுக்கு முக்கியமான பொறுப்பு கொடுப்பேன் அப்படின்னா அதை ஃபேவரிட்டிசம்னு யாரும் சொல்ல மாட்டோம், புரிஞ்சுக்கவும் மாட்டோம். தகுதி இல்லாதவர்கள், திறமை இல்லாதவர்கள், உறவினர்கள்ங்கிறதுக்காக, வேணுங்கிறவங்கிறதுக்காக, இல்லை அவங்க அழகாக இருக்காங்கங்கிறதுக்காக, இல்லை அவங்க 10 தடவை ஒரு தடவை சொல்ல வேண்டிய பாஸுங்கிற வார்த்தையை 10 தடவை சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் நீங்கள் ஒரு தனி சலுகை காட்டினால் அது கூட லஞ்சம் தான்.
மேம் இப்போ வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வந்து 1947 வந்ததுன்னு சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி என்ன சட்டங்கள்லாம் இருந்தது மேம்? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்திய தண்டனை சட்டம், இந்தியா பூராவுக்குமே ஒரே ஒரு தண்டனை சட்டம் தான். ஒரு குற்றத்துக்கு ஒரு சட்டம்னு வந்ததெல்லாம் இப்போ தான். அதுக்கு முன்னாடி இந்திய தண்டனை சட்டம் ஒன்று எல்லா குற்றங்களுக்குமான ஒரு சட்டமாக இருந்தது சுதந்திரம் வர்றதுக்கு முன்னாடி. அதில் பிரிவுகள் 161லேருந்து 165 இந்திய தண்டனை சட்டத்தினுடைய பிரிவுகள்லாம் இந்த கரப்ஷன் இருக்கக்கூடாது, கரப்ஷன் இருந்தால் அது தண்டனைக்குரிய குற்றம், அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வரும்போது இந்த பிரிவுகள் எல்லாம் ரத்து பண்ணிட்டாங்க. இந்திய தண்டனை சட்ட பிரிவு ரத்து பண்ணி தான் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வந்தது. இந்திய தண்டனை சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வழிமுறைகள் அதெல்லாம் கரப்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுல உள்ள நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது அவங்களுக்கு. அதனால சில ஸ்பெஷல் ப்ரொசீஜர்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்து தான் அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டை பின்னாடி கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தை ஒரு ஸ்டேஜாக அந்த சர்வதேச ஒப்பந்தங்களுக்கு இணையாக இதை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் பல்வேறு சட்ட திருத்தங்களை 2018 வரைக்கும் மாற்றி ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்லேயே நிறைய சட்ட திருத்தங்களை அவங்க பின்னாடி கொண்டு வந்தாங்க. சர்வதேச ஒப்பந்தத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஊழலை தடுத்து நிறுத்தணும், இல்லை அதை தாண்டி ஊழல் நடந்ததுன்னா அந்த ஊழல் தண்டனைக்குரிய குற்றமாக இருக்கணும், அந்த குற்றத்தில் சம்பாதித்த பொருள்கள் அந்த பொருள்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட வேண்டும், அதையும் தாண்டி சர்வதேச அளவில் ஒரு ஒத்துழைப்பு இருக்கணும், அந்த ஒத்துழைப்பு இருந்தால் தான் தவறு செய்பவர்களை தண்டிக்க முடியும். இப்போ கிராஸ் பார்டர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ அதுவும் இந்த டெக்னாலஜி தொழில்நுட்பம் வந்த பிறகு அதுக்கு முன்னாடிலாம் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுவோம், எல்லைகளுக்கான ஜூரிஸ்டிக்ஷன். இப்போ சென்னையில் ஒரு குற்றம் நடந்ததுன்னா சென்னை போலீஸ்கிட்ட மட்டும்தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு. இப்போ சென்னையில் உட்காந்துக்கிட்டு அவங்க செய்கிற அந்த டிஜிட்டல் குற்றம் அமெரிக்கா சம்மந்தப்பட்டதாக இருக்குது, அமெரிக்காவில் செய்கிறது வேற ஒரு கண்ட்ரியில் கூட இருக்குது. பார்டர்ஸ் இல்லாமல் பார்டர்லெஸ் கிரைம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான டிஜிட்டல் உலகத்தில் அந்த மாதிரி கிரைம் எல்லாம் நிறைய வந்துட்டதுனால அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த சட்டத்தில் பல்வேறு நிலைகளில் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால தான் அந்த சர்வதேச ஒப்பந்தம் என்ன சொல்லுதுன்னா, நாடுகளுக்குள் ஒத்துழைப்பு வேண்டும், அதை எல்லாரும் சைன் பண்ணிட்டா நிச்சயமாக அந்த ஒத்துழைப்பு கண்டிப்பாக வந்துடும். அது மாதிரி தான் சட்டம் பல்வேறு நிலைகளில் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. மேம் இப்போ சட்டம் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். சட்டம் ஒருத்தருக்கு ஒரு நேர்மையை சொல்லி கொடுக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ ஸ்கூலில் பிள்ளைங்க படிக்கும்போது பிள்ளைங்கள் படிக்கிறதுலேருந்தே பாடத்திட்டத்திலேருந்தே சட்டங்களை கொண்டு வரலாமா மேடம்? இது ஒரு நல்ல ஒரு தீர்வுக்குரிய ஒரு கேள்வின்னு தான் நான் சொல்லுவேன். மேன் இஸ் born ஃப்ரீ பட் எவ்ரிவேர் ஹீ இஸ் இன் செயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதன் சுதந்திரமாகத்தான் பிறக்கிறான், ஆனால் எல்லா இடங்களிலும் அவனுக்கு விலங்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, ஒரு மனுஷன் பிறக்கிறான் அப்படின்னா பிறக்கும்போது குழந்தை பிறப்பினுடைய பதிவு சட்டம். இன்னும் சொல்ல போனால் குழந்தை கருவில் இருக்கும்போதே அந்த கரு ஆணா பெண்ணாங்கிறத தடை செய்யக்கூடிய சட்டமே இருக்குது. அதுலேருந்து அப்புறம் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், உங்களுக்கு கல்வி உரிமை பெறக்கூடிய ஒரு சட்டம் இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஸ்டேஜ்லேயும் இறந்த பிறகு கூட இறப்பவனுடைய சொத்து எப்படி யார் யாருக்கு போகணும் அப்படிங்கிறதுக்குரிய சட்டம் இருக்குது. அவள் உயிலை எழுதி வச்சுருந்தா அந்த உயிலை எப்படி நம்ம படிக்கணும், உயிலை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்குரிய சட்டம். இந்த மாதிரி பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும், இறப்புக்கு பிறகும் கூட எல்லா விதத்துலேயும் மனுஷனுக்கு சட்டங்கள் இருக்குது. சட்டம் லா இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சமுதாயத்துக்கு வழிகாட்டக்கூடியது தான் சட்டம். சட்டம்னா மக்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, கோர்ட்டு மட்டும்தான் ஞாபகம் வருது. சட்டம்னாலே பனிஷ்மெண்ட் மட்டும்தான் ஞாபகம் வருது. தவறு செய்தவர்களை சட்டம் தண்டிக்கும், அப்படி இல்லை. சட்டம் நீங்கள் சொன்ன மாதிரி சட்டம் எப்படி நம்ம ஒரு நல்ல ஒரு குடிமகனாக நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய கடமைகளை எப்படி செய்ய வேண்டும், நம்முடைய அடிப்படை கடமைகள் என்ன, அடிப்படை உரிமைகள் என்ன, ஒரு நாடினுடைய வளர்ச்சி என்ன, ஒரு நாடு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எப்படி கூட்டாக இணைந்து செயல்பட வேண்டும், எல்லாத்துக்குமே சட்டம் இருக்குது. சட்டம் நமக்கு அழகான வழிமுறைகளை எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சட்டம்னாலே மக்களுக்கு எப்போ முழிச்சுக்கிறாங்கன்னா, ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு தீர்வு வேற எங்கேயுமே இல்லை, நீதிமன்றத்தில் தான் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் வழக்கறிஞர்கள்ட்ட போகும்போது தான் அந்த வழக்கறிஞர் சொன்னால் அந்த சட்டத்தை பற்றின விவரமே அவங்களுக்கு தெரியுது. அது வரைக்கும் என்ன சட்டம் இருக்குது, வாழறதுக்கு சட்டம் வேணும்னு கூட விழிப்புணர்வே அவங்களுக்கு இல்லை. இதை எஜுகேஷன் ஆரம்பிக்கும் போதே குறைந்தபட்சம் மினிமம் அடிப்படை சட்டங்களையாவது அவங்களுக்கு பாடத்திட்டத்தில் சேர்த்து சொல்லி கொடுத்தாதான் அவங்களுக்கு ஒரு தீமை நடக்கும்போது அதை நம்ம தட்டி கேட்கணும், சரியில்லாத ஒரு விஷயம் நடக்கும்போது தட்டி கேட்கணும், நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படும் போது நம்ம அதை எப்படியாவது போராடி பெறணும் அப்படிங்கிற உணர்வெல்லாம் அந்த கல்வி முறையை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வரும்.
மாணவர்களுக்கு கல்வி முறையில் இதை கொடுத்தாதான், ஒருவேளை அவங்க பெற்றோர்களுக்கு தெரியலன்னா கூட அவங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வை அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. பல குடும்பங்களில் இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் இடையில பாதிப்பு உள்ளாகிறதெல்லாம் இந்த படித்து கொண்டிருக்கிற இந்த மாணவர்கள் தான். உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டிட்டோம்னா ஊழல் ஒழிப்பதோடு இந்த குடும்ப பிரச்சனைகளையும் எல்லாத்தையும் சந்திச்சு அவங்க குடும்ப அமைதியா இருக்கிறதுக்கு கூட அது ரொம்ப உபயோகமா இருக்கும். அதனால கண்டிப்பா இந்த மாதிரி சட்டம், குறைந்தபட்சம் இந்த ஊழலை ஒழிக்கக்கூடிய சட்டங்கள் குறிச்சாவது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மேம், இப்போ நம்ம நிறைய பேசிட்டோம், சட்டங்களை பற்றியும் பேசிட்டோம், ஊழலை பற்றியும் பேசிட்டோம். ஸோ இந்த ஊழல் ஒழிப்பு வாரத்தில் நமது வானொலி நேயர்களுக்கு நீங்கள் கூற விரும்பும் முக்கிய செய்தி என்ன மேம்? வானொலி நேயர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற முக்கியமான செய்தி, நேர்மை ஒரு வாழ்க்கை முறை, ஒரு வழிமுறை. அந்த நேர்மை எப்பயுமே நமக்கு எல்லா காலத்திலையும் நேர்மை மட்டும்தான் நமக்கு கை கொடுக்கும். இந்த நேர்மையை பற்றின ஒரு விழிப்புணர்வோடு நம்ம இருந்து நேர்மையை எப்போதும் கடைபிடிப்போம். நேர்மையை கடைபிடிக்காதவர்களை நம்ம விசில் ப்ளோயராக இருந்து அவர்கள் செய்யக்கூடிய லஞ்சத்திலிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற நம்மாலான கடமையும் செய்வோம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஊழலற்ற இந்தியாவுக்கு, இந்தியா வல்லரசு நாடாக ஆவதற்கு நானும் பங்காற்றினேங்கிற பெருமையோடு வாழ முடியும். அத்தகைய பெருமையோடு வாழ்வேன் அப்படிங்கிற உறுதிமொழியை நம்ம எடுத்துக்கணும். இதுவரை சட்டத்தின் பார்வையில் ஊழல் கண்காணிப்பு வாரம், சட்டத்தில் என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குது, ஒருத்தர் ஊழலுக்கு எதிராக நிற்கும் பொழுது அது சட்டம் எப்படி அவங்கள பாதுகாக்குது என்பதை பற்றிலாம் தெளிவாக நமக்கு சொன்ன சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ். விமலா அவர்களுக்கு நன்றி. நன்றி மேடம். முடியாது என்பது எனது அகராதியில் இல்லை என்பதை ஒவ்வொருவரும் உறுதியாக மனதில் கொள்ள வேண்டும். குறிக்கோளுடன் திட்டமிட்டு நம்பிக்கையோடு வாழ்வில் முன்னேற வேண்டும். ஊழலில்லா இந்தியா திறன் வாய்ந்த இந்தியாவாக மாற்ற அனைவரும் ஒன்று சேர் கைகோர்த்து உயர்த்துவோம். இதுவரை ஊழலை தடுப்போம், வளர்ச்சி அடைவோம். ஊழல் கண்காணிப்பு வாரத்தை முன்னிட்டு சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ். விமலா அவர்களின் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் சுப்புலட்சுமி ஆதிகேசவன் அவர்கள்.